Hi all, welcome to SJ YouTube channel. It's Monday evening. டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ போட்டாச்சு. எப்போவுமே காஃபி தான் குடிக்குவேன். ஆனால் இன்றைக்கி என்னன்னு தெரில, டீ குடிக்கணுன்ற மைண்டு. ஓகே, டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ போட்டு குடிச்சிட்டேன். பெங்களூரில் இருக்கிற வெதருக்கு எப்போவுமே காஃபி டீ கொடுத்தாலும் குடிச்சுனே இருக்கலான்னு தோணும். நூக்கல் இருந்துச்சு, அதை போட்டு சாம்பார் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பருப்பு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, பூண்டு, மஞ்சாத்தூள், தண்ணி ஊற்றி ஒரு 2 விசில் ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கிறேன். எனக்கு எங்கள் வீட்டில் இருக்கிற இந்த ப்ரெஸ்டீஜ் கேஸ் ஸ்டவ்வில் குக் பண்ணோன்னா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒன்றில் ரைஸு, சாம்பார், இன்னும் 2 எக்ஸ்ட்ரா இருக்கும். சப்ஜி எதுனா பண்ணுறேன், இல்லை காஃபி எதுனா போடுறேன், இல்லை பாப்பாக்கே பால் வைக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா அதில் வச்சு கொடுத்துருவேன். ஸோ குக்கிங் டைம் வந்து ரொம்ப சேவ் ஆகும். லெமன் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சுக்கினேன். நாங்கள் இந்த சாம்பாருக்கு நான் கறி லீவ்ஸோ கொரியாண்டர் லீவ்ஸோ ஆட் பண்ண மாட்டேன். அப்படி பண்ணாமல் இந்த குழம்பு செஞ்சால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால நான் யூஸ் பண்ண மாட்டேன். பருப்பு நல்லா இந்த மாதிரி ஸ்மாஷர் வச்சு ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கினேன். சாம்பார் தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கடுகு, வெங்காயம் இதை போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு இது கூடவே நூக்கல் ஆட் பண்ணிடுறேன். நூக்கல் நல்லா அந்த ஆயிலே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இங்கே தேவையான அளவு உப்பு போட்டுட்டு மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். மிளகாத்தூள், மஞ்சாத்தூள், தனியாத்தூள், இது கூடவே சாம்பார் மசாலா. இது வீட்லேயே அரைச்ச சாம்பார் மசாலா. ஸோ அதை போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி பருப்பு எடுத்து இதில் ஊற்றிட்டு காய் வேகிற அளவுக்கு தண்ணி, புளி தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கொதிக்க வச்சு எடுத்துட்டோம்னாக்கா நூக்கல் சாம்பார் ரெடி. நான் டின்னர் எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு மேலே எங்கள் ஹஸ்பண்ட் கால் பண்ணி சொல்கிறாரு, நூடுல்ஸ் சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்குது, டின்னர் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டியா, நான் நூடுல்ஸ் வாங்கின்னுக்கிறேன் அப்படின்ட்டுன்னு பார்த்தா நான் செஞ்சு வச்சுட்டு இருந்தேன். 2 பேக்கெட் வாங்கிட்டு வந்துட்டு இருந்தார். ஏன்னா எங்கள் தம்பி வேறு வீட்டில் இருந்தான். அவள் ஒரு 2 டேஸ் வந்து எங்கள் வீட்டில் ஸ்டே பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தான். சரி, நம்ம ரைஸ் சாப்பிட்டுக்குனா கூட அவனுக்கு அந்த நூடுல்ஸும் அப்புறம் மோமோஸில் வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுருந்தாங்களா, கோபி மஞ்சூரி ஸ்டைலில், அதுவுமே வாங்கிட்டு வந்துட்டு இருந்தார். சரி, ரைஸு, நூடுல்ஸு, மோமோஸ் வச்சு டின்னர் இன்றைக்கி முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா? பாய்.